మనకు హరహరోహర శ్రీ స్కంద పురాణం 2வது காண்டம் அசுரகாண்டம். அதில் முதல் அத்தியாயம் மாயையின் மோகவலை. அசுரர்களுக்கெல்லாம் தந்தையாக காஷ்யபர் என்பவர் முனிவர் ஒருவர் இருந்தார். அவர் சிறந்த தவசீலர், பிரம்மதேவரின் குமாரன், கோபதாபங்களை எல்லாம் கடந்தவர், சத்திய வார்த்தைகளையே பேசுபவர், தர்ம நெறிகளில் ஈடுபாடு கொண்டவர். இப்படிப்பட்ட அற்புதமான குணாதிசயங்கள் வாய்ந்த அவருக்கு திதி என்னும் பெயருடைய மனைவி ஒருத்தி இருந்தார். அவளிடம் இருந்து அதிக வீரியம் பராக்கிரமங்களும் வாய்ந்த 66 கோடி அசுரர்களை காஷ்யப முனிவர் உற்பத்தி செய்தார். அவ்வசுர பிள்ளைகளை எல்லாம் தலைவனாக அசுரேந்திரன் என்பவன் விளங்கினான். அவன் உடலொளியையும் மாபெரும் வலிமையையும் வாய்ந்தவன். அவன் மங்களகேசினி என்னும் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து வரும்பொழுது அவர்களுக்கு அதி அற்புதமான அழகு வாய்ந்த சுரசை என்னும் ஒரு பெண் பிறந்தார். சுரசை என்னும் அந்த அழகு மங்கை அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியாரின் அருகிலேயே தங்கியிருந்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் முகமலர்ச்சியோடு செய்து வந்தார். அதனால் மனமகிழ்ந்த அசுரகுரு சுக்ராச்சாரியார் அவளுக்கு பலவிதமான வித்தைகளையும் கற்பித்து அவளுக்கு மாயை என்ற பெயரையும் சூட்டினார். அச்சமயம் அவருடைய மனதில் தேவர்களின் உயர்ந்த நிலையையும் அசுரர்களின் தாழ்மையான நிலையையும் பற்றி சிந்தனை உண்டாயிற்று. மேலும் தக்ஷயாகத்தில் நந்தி தேவரானவர் தேவர்களின் செல்வாக்கை குறைக்கும்படியாக செய்த சாபத்தையும் அவர் இப்பொழுது தம் மனதில் நினைத்து கொண்டார். இனி மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை ஆலோசித்து பார்த்த அவர் தமக்கு பணிவிடைகள் புரியும் மாயையை நோக்கி, அழகான பெண்ணே, மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த மாபெரும் அசுரர்களை எல்லாம் தேவர்களாலும் தவசீலர்களாலும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அதனால் உன் தந்தையான அசுரேந்திரன் மனதில் கவலை கொண்டு இடிந்து போய் உட்கார்ந்திருக்கிறான். உன் இனத்து அசுரர்கள் இந்த உலகத்தில் சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டு மேலான நிலைமையை அடைய வேண்டும். அதற்கு உன் ஒத்துழைப்பு ஒன்றுதான் இப்பொழுது